ஆன்மீக பக்தர்கள், அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் பேஸ்புக் சரவணன். நாம் தற்பொழுது எங்கே வந்திருக்கிறோம் என்றால் சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை அடுத்து தப்பக்கோட்டை ஐயனூருக்கு தான் வந்திருக்கிறோம். இங்கு அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமீத சீர்காழி திருக்கோவில் சிவன் கோவில் இருக்கிறது. இங்கே வந்திருக்கிறோம். இந்த கோவில் எங்கே இருக்கிறது என்றால் ஸ்ரீவாரி பேக்கரிக்கும் HB கேஸ் ஆபீஸுக்கும் சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை சந்தைப்படுது பெருமாவட்டி செல்லும் சாலையில், அந்த சாலையில் வர வேண்டும், எடப்பாடி சாலையில் வர வேண்டும். இங்குதான் ஐயனூர் தெப்பக்கோட்டையில் இருக்கிறது. மிகவும் சிறப்பு வாய்ந்த ஆலயமாக இருக்கிறது. இந்த ஆலயத்தின் சிறப்பு என்ன என்று இங்கு இருக்கும் கோயில் நிர்வாகியிடம் நாம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சொல்லுங்க அந்த கோயில் பத்தி. அரகபோயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமஹ. வணக்கம். அருள்மிகு ஸ்ரீ சிவகாமி அம்பாள் சமேத சீர்காழிநாத திருக்கோவில் அர்ச்சகர் பேசுகிறேன். நமது சிவன்ராத்திரி பூஜையில் சிறப்பான முறையில் 4 கால பூஜைகள் நடைபெற உள்ளதால் பக்த கோடிகளும் சிவனேவ செல்வங்களும் சுற்றுவட்டார் பொதுமக்களும் இந்த முதல் கால யாக பூஜைக்கு சிறப்பான முறையில் எல்லாரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். முதல் கால பூஜை 9 to 10 மணி அளவில் சிறப்பான அபிஷேகம், அலங்காரம், தீபாரதனை இவையெல்லாம் நடத்துகிறோம். முதல் கால யாக பூஜை யார் பிரம்மதேவர் வழிபட்ட காலம். 2ஆம் காலம் 10 to 12 அளவில் விஷ்ணு பாகம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் காலத்தில் பெருமாள் வழிபட்ட காலம். 2ஆம் காலம் சிறப்பான முறையில் அபிஷேகம் நடைபெறும். 3ஆம் காலம் அம்பாள் வழிபட்ட காலம் என்று சொல்வார்கள். சிறப்பான முறையில் அபிஷேகம் நடைபெறும். 4ஆம் காலம் 33 தேவர்களும் சிறப்பான முறையில் அந்த சிவபெருமானுக்கு ஆசீர்வாதம் பண்ணுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சூரிய பகவானும் இங்கே அருள் பாதிக்கிறார். சந்திரன் சன்னதியும் இங்கே இருக்கிறது. காலபைரவரும் இருக்கிறார், அருள் பாதிக்கிறார். நவகிரகங்களும் இருக்கிறது. நவகிரகங்களை வழிபட சுத்தி வர இது உற்சவ மூர்த்திகளுக்கான அறை. இது வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி கோவில் உள்ளேயே இருக்கிறது. சபரிமலை ஐயப்பனும் இங்கேயே அருள் பாதிக்கிறார். துர்க்கை அம்மன் சந்நிதியும் ஆலயத்துக்குள்ளேயே இருக்கிறது. நம்மையெல்லாம் படைத்த பிரம்மரும் இங்கேயே இருக்கிறார். சாமுண்டீஸ்வரர் சன்னதியும் இங்கேயே இருக்கிறது. மகாவிஷ்ணுவும் ஆலயத்தில் அருள் பாதிக்கிறார். ஸ்ரீ லிங்கேஸ்வரரும் இருக்கிறார். நீங்களும் தரிசித்துக் கொள்ளலாம். தொழில் வளம் பெற நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வமான தட்சிணாமூர்த்தியும் இங்கே அருள் பாதிக்கிறார். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பார்கள். நீங்கள் கோபுர தரிசனமும் செய்யலாம். கோபுர சிற்பங்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்கிறது. 4 திசை சிற்பங்களும் மிகவும் சிறப்பாக இருக்கிறது. சிற்பங்களில் ஏராளமான தெய்வங்களின் சிற்பங்கள் வடிவங்கள். பேஸ்புக் சரவணன்.